வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை கோர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்படி நம்மளோட டிராஃபிக்கை வந்து இன்டர்செப்ட் பண்ணுறது பர்ப் சூட் மூலியமா அப்படி தான் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஆல்ரெடி நான் பர்ப் சூட்டை பற்றி முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பர்ப் சூட் வந்து ஒரு ப்ராக்ஸி மாதிரி ஆக்ட் பண்ண போகுது, விச் மீன்ஸ் ப்ரௌசர் மூலிமா வர ரெக்வஸ்ட் எல்லாமே நம்ம பர்ப் சூட் மூலிமா தான் போக போகுது. ஸோ அந்த பர்ப் சூட் மூலிமா போகிற ரெக்வஸ்ட்டை நம்ம இன்டர்செப்ட் பண்ணி என்னென்ன மாதிரி ரெக்வஸ்ட்டில் என்னென்ன டீட்டெயில்ஸ் பாஸ் ஆகுது, என்ன மாதிரி பெராமீட்டர்ஸ் போகுது, ஸோ என்ன மாதிரி ரெக்வஸ்ட்டை வந்து ஆக்சுவலாக ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே நம்மளால் நம்ம சைட்லேருந்து பர்ப் சூட் மூலிமா பார்க்க முடியும். ஓகே, ஸோ அதை எப்படி நம்ம இன்டர்செப்ட் பண்ணி அந்த விஷயத்தெல்லாம் எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் இன்டர்செப்டிங் ஆர் ஃபர்ஸ்ட் டிராஃபிக். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய பர்ப் சூட்டில் வந்து என்னோடய பர்ப் சூட் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து மேஜராக யூஸ் பண்ண போகிற ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பர்ப் சூட்டில் மேலே ப்ராக்ஸி அப்படின்னு இருக்கும். அந்த ப்ராக்ஸி டேப்குள்ளே வந்தோன்னா நம்மளுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ முக்காவாசி நம்மளோட பென் டெஸ்டிங் ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த இன்டர்செப்ட்ன்ற ஒரு ஆப்ஷனை தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகே, ஸோ இந்த இன்டர்செப்ட்ன்றது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸாக நம்மளோட ப்ரௌசர் மூலிமா போகிற எல்லா டிராஃபிக்குமே வந்து இந்த பர்ப் சூட் மூலிமா தான் பாஸ் ஆக போகுது. நான் இதில் வந்து இன்டர்செப்ட் ஆன் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன்னு வச்சுக்கேன். இன்டர்செப்ட்னா ஒன்றுமே இல்லை, இந்த ஒரு கேட் போடுற மாதிரி. ஓகே, ஏதோ ஒரு வெஹிக்கிள் வருதுன்னா நான் அதை கேட் போட்டு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸ்டாப் பண்ணால் தான் என்னால் வெஹிக்கிள்குள்ளே என்ன இருக்குது, வெஹிக்கிளை பற்றி எல்லாமே என்னால் பார்க்க முடியும். வெஹிக்கிள்னு சொல்கிறது ஒன்றுமே இல்லை, ஒரு காரோ பஸ்ஸோ ஏதோ ஒன்று. ஓகே, ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாம் என்னால் பார்க்க முடியும். ஒருவேளை நான் வந்து என்னோடய கேட்டை நான் ஓப்பனே பண்ணி வச்சுருந்தேன்னா அந்த வெஹிக்கிள் ஜஸ்ட் போகும். ஓகே, பட் அதனால் என்ன மாதிரி எந்த வெஹிக்கிள் போகுது, என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எதுவுமே தெரியாது. ஓகே, ஸோ அதே தான் இந்த பர்ப் சூட் கூட. ஸோ இந்த இடத்துல நான் இன்டர்செப்ட் ஆன் பண்ணி வச்சேன்னு வச்சிங்களேன், அது வந்து ஒரு கேட் மாதிரி, கேட் போட்டுட்டேன்னு அர்த்தம். ஸோ எந்த ஒரு ரெக்வஸ்ட் வந்தாலும் எனக்கு இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே பண்ண ஆரம்பிச்சிடும். ஒருவேளை நான் இன்டர்செப்ட் ஆஃபில் நான் வச்சுருந்தேன்னா எல்லாமே என்னோடய பர்ப் சூட் மூலிமா தான் போகும், பட் ஆனால் என்னால் எதுவுமே இங்கே பார்க்க முடியாது. ஓகே, ஸோ நான் வந்து இதை வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக காட்டும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஓகே, ஸோ எப்படி நான் இந்த பர்ப் சூட்டை வந்து நான் செட்டப் பண்ணுறது, எப்படி இப்போ நான் ப்ரௌசர் மூலிமா கொடுக்கறது எல்லாமே எப்படி என் பர்ப் சூட்டுக்கு நேராக வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ரௌசர் வந்து எந்த ப்ராக்ஸியில் வந்து ஒர்க் ஆகுது, என்ன மாதிரி ஒரு போர்ட்டில் இது வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ அதை எங்கே நீங்கள் போய் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராக்ஸி டேப்லேயே கீழே 4 டேப் இருக்கும். HTTP ஹிஸ்ட்ரி, வெப் சாக்கெட் ஹிஸ்ட்ரி, அப்புறம் ஆப்ஷன்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ப்ராக்ஸி லிசனர் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுதான் மெயின். ஓகே, ஸோ இந்த ப்ராக்ஸி லிசனரில் இப்போதைக்கு உங்களோட பர்ப் சூட் வந்து என்ன ஐபி அட்ரஸில் என்ன போர்ட் நம்பரில் லிசன் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 127.0.0.1ன்றது வந்து உங்களோட லூப் பேக் ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த 8080ன்றது வந்து இதுதான் ஆக்சுவலாக இந்த பர்ப் சூட் வந்து லிசன் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு போர்ட். ஓகே, ஸோ இந்த போர்ட் மூலிமா தான் இந்த பர்ப் சூட் லிசன் ஆகிட்டு இருக்கு. ஸோ எந்த ஒரு டேட்டா இந்த 80ன்ற ஒரு போர்ட் மூலிமா வந்துச்சுன்னா அது எல்லாமே பர்ப் சூட்டில் நம்மளால் பார்க்க முடியும். ஓகே, ஸோ எப்படி இப்போ நம்மளோட ப்ரௌசரில் இருக்க டிராஃபிக் எப்படி நம்ம பர்ப் சூட்டுக்கு ரீடைரக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஸோ அது ரொம்ப சிம்பிள் தான். உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டோன்ட் வரி, இப்போ நான் விண்டோஸில் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இதே ஸ்டெப்பு தான் அப்படியே காலி லினக்ஸ்க்கும் எந்த ஒரு மிஷினுக்கு எடுத்தாலும் இதே ஸ்டெப்ஸ் தான். ஓகே, சேம் ஸ்டெப்ஸ். ஆனால் சம்டைம்ஸ் நீங்கள் ப்ரௌசர் மாற்றிப்பீங்க. ஓகே, ஒவ்வொரு ப்ரௌசருக்கும் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும், பட் ஆனால் ஸ்டெப்ஸ் எல்லாமே ஒன்று தான். இப்போதைக்கு நான் காமிக்கிறது வந்து உங்களுக்கு மொசிலா ஃபயர்ஃபாக்ஸை வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான். பட் ஆனால் எல்லாமே ஒரே ஸ்டெப்ஸ் தான் கைஸ், கன்ஃபியூஸே பண்ணிக்க வேண்டாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய ப்ரௌசரில் வந்து இந்த சைடில் இந்த மெனு ஆப்ஷன்ஸ் நான் ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு ஆப்ஷன்ஸ்னு ஒன்று இருக்கும். ஓகே, சம்டைம்ஸ் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு இருக்கும் சில பேருக்கு, எனக்கு ஆப்ஷன்ஸ்னு காட்டுது. நான் அந்த ஆப்ஷன்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் நிறைய காட்டுது, லைக் ஹோம், சர்ச், ஜென்ரல். ஸோ இந்த ஜென்ரலில் வந்து நான் அப்படியே கீழே ஜென்ரலில் தான் இருக்கேன். நான் இன்னும் அப்படியே நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தேன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஒரு வேளை உங்களுக்கு இந்த ஆப்ஷனே இந்த கம்ப்ளீட்டாக இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் தேடலாம். ஒன்றுமே இல்லை, இதில் மேலே எல்லாருக்குமே சர்ச் ஆப்ஷன் இருக்கும். ஓகே, அந்த ப்ரிஃபரன்ஸோ இல்லைனா அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு சர்ச் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணாலே போதும், டேரெக்டாக உங்களுக்கு நெட்வொர்க் செட்டிங்ஸ்க்கு கொண்டு வந்துடும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ செட்டிங்ஸ் ஆப்ஷன் பண்ணிங்கன்னா இதுதான் ஆக்சுவலாக அவங்களோட நெட்வொர்க் செட்டிங்ஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து
ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூஸ் சிஸ்டம் ப்ராக்ஸி செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக இருக்குது. ஓகே, பட் ஆனால் நம்ம அதை யூஸ் பண்ண போகிறது நம்ம மேனுவலாக செட் பண்ண போகிறோம். பிகாஸ் நம்மளோட பர்ப் சூட் வந்து டிஃப்ரெண்ட் ஐபி டிஃப்ரெண்ட் போர்ட் நம்பரில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அதனால் நான் மேனுவல் ப்ராக்ஸி கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். அண்ட் இந்த இடத்துல வந்து HTTP ப்ராக்ஸி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கல. ஸோ இந்த இடத்துல தான் என்னோட ப்ராக்ஸியை செட் பண்ண போகிறேன். ஸோ 127.0.0.1 இந்த ஐபி தான் நம்ம அங்கே பார்த்தோம்ல, அந்த ஐபி நான் இங்கே கொடுக்கணும். அண்ட் போர்ட் நம்பர் நம்ம என்ன பார்த்துருந்தோம், 8080. ஓகே, ஸோ அந்த போர்ட் நம்பர் தான் கொடுக்கணும். அண்ட் இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க, யூஸ் திஸ் ப்ராக்ஸி சர்வர் ஃபார் ஆல் ப்ரோட்டோகால்ஸ். ஓகே, ஸோ எல்லா ப்ரோட்டோகால்ஸும் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தட்ஸ் ஆல் கைஸ், வேறு எதுவுமே இல்லை. ஓகே அப்படின்னு கொடுத்துட்றேன், அவ்வளோதான். இப்போ என்ன செட் பண்ணியிருக்கேன்னா, நான் வந்து இந்த ப்ரௌசர் மூலிமா போகிற எல்லா ரெக்வஸ்ட்டுமே என்னோடய பர்ப் சூட்டுக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். இப்போ ஒன்றுமே இல்லை, என்னோடய ப்ராக்ஸி செட்டிங்ஸ்லேயே நான் இன்டர்செப்ட்க்கு போகிறேன். ஏன்னா இன்டர்செப்டில் தான் இந்த இன்டர்செப்ட்ன்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். நான் ஆன் பண்ணிடுறேன், விச் மீன்ஸ் நான் ஒரு கேட் போட்டு வச்சுருக்கேன். இப்போது கேட் போட்டாச்சு. எந்த ஒரு ரெக்வஸ்ட் வந்தாலும் இந்த கேட்டை தாண்டி போகாது, விச் மீன்ஸ் இந்த பர்ப் சூட்டை தாண்டி போகாது, எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ இப்போது என்னோடய இதை ஓப்பன் பண்ணுறேன். நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு சிம்பிளாக ஒரு நார்மல் ஒரு வெப்சைட்டுக்கு போகிறேன். டெமோ, ஓகே ரியலி சாரி, demo.testfire.net. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட்டுக்கு நான் போகிறேன். என்டர் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்மளுக்கு லோட் ஆகிட்டே தான் இருக்கும். ஏன்னா பிகாஸ் நம்மளோட ரெக்வஸ்ட் இன்னும் நம்மளோட சிஸ்டமை விட்டு வெளியில் போகலை. எதுக்காக வெளியில் போகல, நம்ம பர்ப் சூட்டில் வந்து இன்டர்செப்ட் ஆன் பண்ணி வச்சுருக்கோம், விச் மீன்ஸ் நம்ம ஒரு கேட் போட்டு வச்சுருக்கோம். ஸோ இன்னும் நம்மளோட ரெக்வஸ்ட் வந்து இன்டர்நெட்டுக்கு போகவே இல்லை. அதனால தான் நம்மளது இன்னும் லோட் ஆகிட்டே தான் இருக்குது. அதை நீங்கள் எங்கே போய் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பர்ப் சூட்டுக்கு போனீங்கன்னா உங்கள் பர்ப் சூட்டில் அந்த ரெக்வஸ்ட்டை கேப்சர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து நம்ம டைப் பண்ண ரெக்வஸ்ட் கிடையாது. ஓகே, ஸோ 1 செகண்ட், என்னால் இது லிட்டில் பிட் ஜூம் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். ஓகே, ஸோ இதில் எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு ரெக்வஸ்ட்டை நீங்கள் வந்து நீங்கள் இன்டர்செப்ட் பண்ணும்போது மேஜராக நீங்கள் எதை பார்க்கணுன்னா இந்த ஹோஸ்ட். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் வந்து எதில் இருக்குது, இது ஆக்சுவலாக டிடெக்ட் போர்ட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹோஸ்ட்டில் இருக்குது. ஆனால் அதை நம்ம கொடுக்கல. நம்ம ஆக்சுவலாக demo.testfire அப்படின்ற ஒரு இதை தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபார்வர்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன். பிகாஸ் இது நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு ரெக்வஸ்ட். ஓகே, ஸோ இந்த ரெக்வஸ்ட் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இதுக்கு பின்னாடி தான் நம்ம demo.testfireன்ற ஒரு ரெக்வஸ்ட் லைனில் நிற்கிது. ஃபஸ்ட்டு வந்த ரெக்வஸ்ட் இது தான், பேக் எண்டில் நம்மளோட demo.testfireன்ற ஒரு ரெக்வஸ்ட் நிற்கிது. ஸோ அதை நான் ஃபார்வர்டும் கொடுத்து இந்த ரெக்வஸ்ட்டை தள்ளிடுறேன். அதே போல் இதுவும் ஹோஸ்ட், வேறு ஏதோ ஒரு ஹோஸ்ட், இதுவும் நம்மளது கிடையாது. ஸோ ஃபார்வர்டுன்னு கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டுன்னு கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோட அங்கே நம்ம கொடுத்துருந்த ரெக்வஸ்ட் வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் ஆக்சுவலாக நம்ம கொடுத்துருந்த ரெக்வஸ்ட். ஓகே, இன்னும் ஆக்சுவலாக அது லோட் ஆகிட்டே தான் இருக்குது, விச் மீன்ஸ் நான் இன்னும் என்னோடய பர்ப் சூட்லேருந்து நான் வெளியில் தள்ளலை. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், நான் இதை வந்து நான் ஃபார்வர்ட் அப்படின்னு கொடுத்தோடனே என்ன ஆகுதுன்னா என்னோடய பேஜ் லோட் ஆரம்பிக்குது, விச் மீன்ஸ் என்னோடய ரெக்வஸ்ட் வந்து இன்டர்நெட்டுக்கு போயிட்டு ரெஸ்பான்ஸை கொண்டு வந்திருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா நம்ம ஒரு ரெக்வஸ்ட்டை வந்து அப்படி இன்டர்செப்ட் பண்ணி அந்த ரெக்வஸ்ட்டில் இருக்க டீட்டெயில்ஸ்லாம் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ உங்களுக்கு வேணும்னா அந்த ரெக்வஸ்ட்டில் நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ஆக்சுவலாக அதோட ரெக்வஸ்ட் கிடையாது, பட் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டோ வேறு ஏதோட ஒரு ரெக்வஸ்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னிக் மூலிமா தான் நம்மளால் ரெக்வஸ்ட் எல்லாத்தையும் நம்மளால் இன்டர்செப்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த இடத்துல இன்டர்செப்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே, சேம் திங், இப்போ நான் இன்டர்செப்ட் ஆஃபில் தான் நான் வச்சுருக்கேன். நான் என் ப்ரௌசருக்கு போயிட்டு நான் திருப்பியும் சேம் இதே சைட்டை வந்து ஓகே, நான் இப்போ ரீலோட் ரீலோடே பண்ணிடலாம். நம்ம ரீலோட் பண்ணனா திருப்பி ஒரு ரெக்வஸ்ட் கண்டிப்பாக போகும்ல இன்டர்நெட்டுக்கு. ஸோ நான் ரீலோட் பண்ணுறேன் பாருங்கள், டேரெக்டாக எனக்கு பேஜ் திருப்பி லோட் ஆகுது. ஏன்னா நான் இந்த இடத்துல கேட் போடலை, விச் மீன்ஸ் நான் இன்டர்செப்டை ஆன் பண்ணலை. நான் இதுவே இன்டர்செப்டை ஆன் பண்ணிவிட்டு என்னோட இதை வந்து நான் திரும்பி ஒரு லோட் பண்ணேன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோடய பர்ப் சூட்டில் வந்து அந்த இன்டர்செப்ட் நிற்கும். ஓகே, ஸோ எனக்கு இந்த இடத்துல என்னோடய ரெக்வஸ்ட்டில் ஏதாவது நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படியே இல்லைனா இதை வந்து நான் அப்படியே எய்தர் நீங்கள் ஃபார்வர்ட் கொடுத்து இந்த ரெக்வஸ்ட்டை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி விடலாம், ஆர் எல்ஸ் நீங்கள் டேரெக்டாக இந்த இன்டர்செப்டை ஆஃப் பண்ணி விட்டுடலாம். ஆஃப் பண்ணிட்டா கூட உங்களுக்கு ரெக்வஸ்ட் டேரெக்டாக போயிடும் இன்டர்நெட்டுக்கு. ஓகே, ஸோ இந்த மெத்தட் மூலிமா தான் உங்களால் ஒரு ரெக்வஸ்ட்டையும்
ஒரு ரெக்வஸ்ட்டை வந்து உங்களால் இன்டர்செப்ட் பண்ணி பார்க்க முடியும். ஓகே, இப்போது இது வந்து ஆக்சுவலாக ஆப்வியஸாக வந்து ஒரு ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட், கரெக்டாக? வாட் இஃப் ஐ கோ ஃபார் https google.com. ஓகே, ஸோ நான் இன்டர்செப்டை ஆன் பண்ணிடுறேன் ஸோ தட் உங்களால் நம்மளோட ரெக்வஸ்ட் இங்கே பார்க்க முடியும். ஓகே, ஸோ நான் இதை வந்து ஓகேன்னு கொடுத்துட்றேன். லெட்ஸ் வெயிட். ஓகே, இது வந்து வேறு ஆக்சுவலாக டிடெக்ட் போர்ட்டல் ஃபயர்ஃபாக்ஸ், இது google.com கிடையாது. ஸோ இதை நான் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஃபார்வர்ட். ஓகே, ஸோ நான் ஆக்சுவலாக கூகுளில் வந்து நான் அந்த இதை ரெக்வஸ்ட்டை வந்து இன்டர்செப்ட் பண்ணனா எனக்கு வந்து ஆக்சுவலாக சொல்லுது பொட்டென்ஷியல் செக்யூரிட்டி இஷ்யூ அப்படின்னு சொல்லுது எனக்கு ஆக்சுவலாக. ஓகே, சம்திங் ராங் அப்படின்னு சொல்லி அது ஆக்சுவலாக சொல்லுது. விச் மீன்ஸ் எதுக்காகனா இங்கே பாருங்களேன், ரெக்வஸ்ட் எப்படி சென்ட் பண்ணியிருக்குன்னா www.google.com அப்படின்னு தான் சென்ட் பண்ணியிருக்கு. இது வந்து ஆக்சுவலாக https அப்படின்னு சொல்லி சென்ட் பண்ணவே இல்லை. ஓகே, ஏன்னா இந்த இடத்துல அந்த ஸ்ட்ரிக்ட் ட்ரான்ஸ்போர்ட் பாலிசி கிடையாது இதில். ஓகே, ஸோ எதுக்காக இது ஆக்சுவலாக வந்துட்டு ப்ரௌசருக்கு இந்த பர்டிகுலர் ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணலன்னா இதில் இந்த ப்ரௌசரில் சில மாடிஃபிகேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த மாடிஃபிகேஷன் நம்ம பண்ணால் தான் நம்மளால் https ரெக்வஸ்ட்டையும் நம்மளால் இந்த இடத்துல பார்க்க முடியும். ஓகே, ஸோ இந்த இடத்துலேயே நம்ம ஆக்சுவலாக முன்னாடி கூகுள்னு போச்சு, ஆனால் அது வந்து httpsன்னு போகலை. வேணுன்னா உங்களுக்கு நான் திருப்பியும் காட்டுறேன். ஓகே, ஸோ 1 செகண்ட், இன்டர்செப்ட் ஆன் பண்ணிடுறேன். இதே ரெக்வஸ்ட்டை நான் திருப்பியும் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ என்னோடய ப்ரௌசரில் வந்து நிற்கும். ஓகே, ஸோ இது வந்து லைக் ஃபயர்ஃபாக்ஸோடது ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். ஃபார்வர்ட். ஓகே, ஸோ வாட் ஹேப்பன்? ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலாக இன்டர்செப்டே பண்ணலை. ஓகே, ஸோ ஆனால் எப்படி நம்ம வந்து ஒரு https ரெக்வஸ்ட்டை எப்படி நம்ம வந்து இன்டர்செப்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அப்கமிங் லெக்சரில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஐ ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எப்படி ஒரு பர்டிகுலர் டிராஃபிக்கை வந்து இன்டர்செப்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், எப்படி இன்டர்செப்ட் பண்ணுறது, எப்படி ஃபார்வர்ட் பண்ணுறது. உங்களுக்கு பேக்கெட்ஸ் வேணான்னா நீங்கள் அப்படியே ட்ராப் பண்ணி விட்டுறலாம். ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து ஆக்சுவலாக இந்த பர்ப் ப்ராக்ஸியை வச்சு உங்களால் பண்ண முடியும். ஓகே, ஸோ டோன்ட் வரி, அந்த ட்ராப் பண்ணுறதை பற்றி நான் சொன்னல, அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன், நெக்ஸ்ட் லெக்சரில் காட்டுறேன். ஸோ எப்படி பேக்கெட்ஸ் நம்ம சர்வருக்கே சென்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எப்படி நீங்கள் உங்களோட ரெக்வஸ்ட் இங்கேயே ட்ராப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை சைட் கைஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.